கொய்த்தியா குறைங்க வாங்க போனாட்ட. எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியா, ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ், இதை விட்ட வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அசோவ தௌகை போட வேணான்னு சொன்னேன். தௌகை போட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன யோசனை? என்னத்த நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டீங்க? நம்மளோட பிசினஸே சோஷியல் மீடியால ஃபேனு ஃபாலோவர்ஸ் மூலியமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இப்போ உங்களை நான் வீட்டு விட்டு விரட்டி அடிச்சாலும் உங்க ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ ஒரு சீனாத்தை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத்தை, இவ்வளோ நாள் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட ஃபேனை பத்தி பேச ஆரம்பிச்சிங்களோ, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபாலோவர்ஸை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்களோ ஃபுல்லா அவங்களோட சப்போர்ட்ல சத்து மலேசியாவை நான் சுத்தி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ள வீசிட்டீங்க. கொத்தியா கரைங்க போது சாப்பிட்டு போட்டா. என்னது தாத்தா மர்கையாவா? என்னை வந்து ஏத்த முடியாதா பிரதர்? நடு காட்டுல இருக்கேன். நண்பேண்டா. ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. குட் மார்னிங். மார்னிங். ஸ்டைலாக வந்திருக்கிறாரு. கோயிலுக்கு போகிறனால வேட்டி சட்டையோட வந்திருக்கிறாரு. நீங்கள் யார் பாக்ஸிங் முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கீங்க? ஓகே. நேற்று ஜெயமா இருந்துச்சு அப்போ போது. ஓகேடா ராத்திரி ஓகேடா. கொஞ்சம் நாள் படுத்துட்டேன். போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டேன். நான் ஒன்று யூஸ்வல் 6 மணி 6:30 7 எழுந்திச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு ரொம்ப திருப்பி படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஓ இல்லை செக் பண்ணலையே. ஓகே தான் உங்களோட அப்பயும் அப்படி இருந்தாலும் ஆக்சுவலி பசிக்கல சும்மா தனி. ஓகே தான் பண்ணா சாப்பிடலாம். சிம்பிளாக டீ ஏதாச்சும். ஓகே கேன். அப்புறம் ஆமாம் அங்கே போகும்போது அந்த ஆமாம் அந்த பாசிலாம் விற்கிற கடமனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல. இல்லை அந்த கோயில் தான் ரெண்டு முக்கியத்துவம் கோயில். ஆமாம் இன்னொன்று அங்காளம்மன் கோயில். ஆமாம் போத் பாசிபிள். பட் டிஸ்டன்ஸ் வந்து வேற வேற. வேற ரூட்டு. ஓகே. நீங்கள் போகிறதுன்னா இப்போ புக்கே ரத்தான்னா இப்படி இன்னொரு வழி இருக்கணும். இது இன்னொன்னா இன்னொன்று ஒரு ரவுண்டு. ஓகே. புக்கே ரத்தான் கோயில்னா வெளியே தான் வெளியே ஷூட் பண்ண முடியும். ஓகே ஓகே. அது அப்போ நம்ம அடைச்சா கூட பிரச்சனை இல்லை தானே? அடைச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை தானே? வெளியே எடுக்கலாம். வெளியே ஒன்றி தானே? அப்போ 2 கோயிலும் பார்க்கணுங்களா? அப்போ நம்ம இங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட நம்ம போய் அங்கே வெளியே மட்டும் தானே ஷூட் பண்ண போகிறோம். ஓ அங்காளம்மன் போயிட்டு போகலாமா? கொடுங்க. வீட்டில் உள்ள ஜாமான் செங்கக்கல் எல்லாம் வச்சுருக்குறாங்க பைக்குள்ளே. செம்ம பாரம். கோயில்னு சொன்னாவே இவங்களாம் ஒரு காலு பின்னாடி வந்துடும். நாங்க ஜாலியா விளாண்டு இருப்போம். ஆமா கோயில் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் வெயில்ல நிக்க வைப்பாங்க. ரைட்டு. ஸோ அதனால உங்களை குரங்கோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ரைட்டு. பரவாயில்ல வாங்க. நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க கொலஸ்ட்ராங்கோக்கு. நான் சுற்றிட்டு போயிட்டு நான் கூட்டி உங்களை கோயிலெலாம் காமிக்கிறேன். எனக்கு என்னன்னா நான் வந்து இந்த கோயிலாக சுற்றுற ஆள் கிடையாது. ரொம்ப அப்படி சாமி கும்பிட்டு இந்த மாதிரி அப்படி ஒரு அவ்வளோவா இது இல்லை. பட்டு அதனால் நிறையா கோயிலுங்களுக்கு நான் போகிறதில்ல.
இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு வந்துடுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி கடை போமா? ஓகே தான், இதாக இருந்தாலும் ஓகே. சண்டே சரியான ஆள் எஸ்ஆர்கிட்ட. அங்கிள் பாருங்க, ராஜ்கரன் மாதிரி ஒரு மாதிரி வரைஞ்சி கட்டிட்டாங்க. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் சாப்பிட்டதில்லை. டின்னர் சாப்பிட்ருக்கேன், நார்மல் டே வந்திருக்கேன். பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம்லலாம் வந்ததில்லை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். போய் பாருங்க, நீங்கள் போய் பாருங்க என்ன இருக்குன்னு. நான் உட்காந்துருக்கேன். வீட்டை கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா நசி உடங் லீப்பான் விற்கிறாங்க. இஞ்சி டீ, இஞ்சியில் டீ செய்கிறது, அதாவது டீயில் இஞ்சி போடுறது, அதாவது இஞ்சும் டீயும் சேர்ந்து தண்ணியில் போடுறது. வெரி நைஸ். ப்ரோ இது நீங்கள் ஃபையூவா? ஆமாம், நான் வேணும்னு சொல்கிறேன். ஆமாவா? வேணான்னு சொன்னீங்களா? ஏன்? இஞ்சி டீ தான். ஓகே, அப்போ நீங்கள் புரியுது. நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஒன்று தான். No cafe, no tea, no coffee. So nice. Only இஞ்சி அந்த சுக்கு எல்லாம். வேறு தண்ணி என்ன இல்லை. கோப்பியா? ப்ரோ என்னண்ணே? தக்காளி சில்லி சாஸில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நியூ காம்பினேஷனு. குழுப்புனைக்கும் இங்கே ஒரு சில்லி சாஸ்லாம் ஒரு மாதிரியா பிடாசா இருக்குண்ணே. இது என்ன, அது கிம்பலோ கிம்பல் சில்லி சாஸாக தான் இருக்கும். அந்த டேஸ்ட் ஆனால் நல்லா இருக்கு. நேத்தோட சில்லி சாஸ் நல்லா இருக்கு கடையில். கடையில் போனால் தெரியும் நினைக்கிறேன். இந்த மயில் குயில் புத்தகம் இது வச்சிருக்காரு. அவர்லாம் இங்கே பிறந்தவங்க. இந்த தமிழ் தான் நீங்கள் சொல்கிறதா இருக்கும். இது ஒரு தமிழ் தாங்க. எஸ்டேட்ல இருந்தவங்களும் அந்த ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. அந்த பையனை வந்துட்டு ஒரு ஷூட் இருந்துச்சு, எஸ்டேட்டோட ஃபீல் வேணும்னு சொல்லிட்டு வந்து தேட வந்தேன். அப்போ தான் தெரியுது எஸ்டேட்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, போக முடியாது அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ அந்த எஸ்டேட் வீடுங்க இருந்துச்சு கொஞ்சம் முன்னுக்கு. அதில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பொண்டாட்டி பக்கத்தில் இருந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. காடி நிப்பாட்டி முன்னுக்கு அந்த குடம் இருக்குல்ல, அதான் கோயிலா? அவங்க வந்து உள்ளுக்கு இருக்குது எஸ்டேட் வந்து ஒயில் பம்பில். அது அப்படின்னு கட்டதும் இந்த பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த வேப்பிலெல்லாம் வைப்பாங்க, உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. நான்
மொதல் வாட்டி வரப்போ கீரை விற்கிறாங்க, போகிறப்ப கீரை வாங்கிட்டு போகலாம். வந்து கேட்டால் இது வேப்பிலை கேட்குறாங்க. டூரிஸ்ட் சண்டேல அது கூட அவங்க ஒரு பிஸ்னஸில் காடியில் இருக்காங்க. பாக் மீ என்டர்பிரினியர். நான் இப்போ தான் பாக் மீ. இங்கே அதெல்லாம் இல்லை, அங்கே ஆடை வெட்டுவாங்க. நீ வா. ரொம்ப நாள் பண்டி சாப்பிடல. பாக் மீ சூப் பார்த்தோன்னா ஆசையாயிட்டேன். பரவாயில்ல. இது இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. முந்தி கொஞ்சம் வேறு மாதிரி கம்பம் கோயில் மாதிரி இருக்கும். சும்மா கீழே தான் இருக்கும் முந்தி, இருக்காது. அவங்களோட சிலை வந்து மண்ணில் இருக்கும். ஸ்டேஜ் சோப்பா பாருங்க, சோப்பு கலரில் இதுதான். ஓ ஆமாம், அதில் போட்டுறேன். ஆள் கூட்டம் தான், கியூ வச்சுருக்காங்க பாரு. இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தி வந்தேன். இங்கே ஹோட்டலில் நீங்கள் கணக்கு போட்டாங்க. ரொம்ப நாள் தருவேன். எத்தனை வருஷம் இருந்துச்சு? ஐயோ, ரொம்ப வருஷம், எனக்கே ஞாபகம் இல்லை. இங்கே வந்து பேச்சியம்மன், அங்காளம்மன் மெயினாக. பேச்சியம்மன் பேபி இல்லாதவங்க இங்கே வந்துட்டு தொட்டில் கட்டுவாங்க. அந்த பேச்சியம்மன் இது வந்து அங்காளம்மன். பேச்சியம்மன் அங்கிட்டு இருக்காங்க. குங்குமம் போட போகிறீங்களா? அப்படின்னா அங்கே வாங்கிட்டு குங்குமம் சுற்றி போடணும், தூவணும். ஓகே தான். ஓகே தானே? வணக்கம், எப்படி இருக்கீங்க? மாமியார் கொடுக்காங்க. மாமியார் தான் வீட்டு விட்டு வரட்டிட்டாங்களா? அவங்கள பற்றி பேசாதீங்க. வணக்கம். ஒரு தட்டு வாங்கண்ணா இங்கே. அப்படிங்களா? அதான் இன்னைக்கு கொலசலாங்க. அந்த இன்னைக்கு குங்குமம் எல்லாமே இருக்குமா? அங்கே கொடுத்தா செஞ்சுருவாங்க. ரவாங்க முடிஞ்சு அப்புறம் கிளாங் பந்திங். ஓகே, முன்னுக்கு அங்கே கொண்டு போக வேண்டியது. சிரம்பான்னு எவ்வளோயா? எப்படி இருக்கீங்க? ஒரு பாதையாக அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சரி சரி மேடம். அப்போ அந்த இது ஃபாலோ ஓ, தைப்பிங்க. சீக்கிரம் வந்துருச்சு. அப்போ தான் ஆமாம், சீக்கிரம் வந்துட்டு வீட்டில் போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நிற்கிறாங்களா? வரிசை நிற்கிறாங்களா? நம்ம நேரம் போனதா? இங்கேயா? இங்கே முதல் போகணுமா? ஆள் வெட்டியிருக்காங்க. மாடு வெட்டியிருக்காங்க. அவங்க பேரில் செஞ்சோம். வந்து 2 புடவை இருக்குண்ணே. தனியாக கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். வந்து இவங்க தான் அங்காளம்மன், அவங்க வந்து பேச்சியம்மன். வந்து எந்த புடவை வந்து நீங்கள் அங்காளம்மன் போட முடியும். கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நல்லா வேண்டிட்டு புடவையெல்லாம் தொட்டு கொண்டுக்கிறேங்க. அங்காளம்மனுக்கு முதல் சீர் செஞ்சாங்க, கடைசியாக அர்ச்சனை பண்ணுறேன். வந்து அப்புறம் முதல்ல நல்லா வேண்டிட்டு தொட்டு ஆமாம், அவங்க பேச்சை செஞ்சுட்டு வரணும். சீர் செஞ்சுட்டு குங்குமம்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக அர்ச்சனை எடுத்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க. வந்து இந்த இது ரொம்ப சின்னதாக வளர்ந்துட்டு இதெல்லாம் குங்குமம் போடுறாங்க. அப்புறம் மேட்சில் பார்த்து கத்திரிக்கை இருக்கும், மஞ்சள் குங்குமம் வெட்டி எல்லாம் ஒன்றா கலந்துக்குங்க. ஐயா அம்மா கையில் வந்து குறைய எது குறைக்காமல் எல்லாருக்கும் நல்லா வேண்டி
இது அவங்க மேலே அப்படியே தூங்கிட்டு வரலாம். தூங்கிட்டு அவங்க மேலேருந்து எடுத்து நம்ம வீசக்கூடாது. ஏன்னா அவங்க பொருளை சொல்லி நம்ம போகலாம். நம்ம எடுக்கணும். கத்திரிக்காய் குச்சிக்கோங்க. அப்புறம் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் பேச்சு மாவு வச்சுன்னு அங்கே போகலாம். அவ்வளோ மாமா ஆட்டி தரேன். கடையில் படிங்க. என்ன சொல்லலாம்? ஆமாம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். கொஞ்சம் கிடையாது. இல்லை அங்கே போட்டு இப்போ 4 வருஷம் வரல. நீங்கள் அப்படியா கட்டா இல்லையா? காலிலேருந்து அப்படியே கொட்டு இதை கொட்டு கொட்டி கொஞ்ச நாள் வந்து அது ஹார்ட் ஆகிடும். குங்குமம் மஞ்சள் போட்டு நம்ம பிரார்த்தனை வேண்டிக்கிட்டோம். அடுத்து நம்ம பூஜை ஒரு அர்ச்சனை பேபி இல்லாதவங்க வந்து கட்டிட்டு போகிறது. கட்ட போகிறீங்களா? இதுக்கு மேலேயுமா? இவர் தான் கட்டணும். புது மாப்பிள்ள தான் கட்டணும். என்னென்ன தொட்டி பேபி பேபி என்னென்ன
But memang போயிட்டு அது தொட்டி வாங்கி கட்டி விட்டுவாங்க. திவ்யா ஜேனட் மாதிரி ஆயிரும் பைத்தியம் முடிச்சு. வந்திருக்காங்க யூடியூப் சீரிஸ் பண்ணிக்கு 125 வருஷம். எவ்வளோ 125 வருஷம். 125 வருஷம். 23ஆவது மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆடு காவு கொடுக்குறாங்க. சமைச்சு இங்கே சாப்பிடுவோம். சமைச்சு இங்கே சாப்பிடுவோம். இங்கே வந்து பொது அன்னதானம். இங்கே வந்து அன்னதானம் போகுது எல்லாருக்கும். உபயோகரங்களுக்கு கிடைக்கலன்னாலும் பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் சாப்பிடணும். அதுதான் நம்ம பசிச்ச யார் தெய்வ ரூபத்தில் யார் வராங்கன்னு தெரியாது. ஆமாம், புதுன சொந்தக்காரங்க விருந்தாடினா அது விருந்த வீட்டில் எடுத்து. ஆமாம், அது வீட்டில் தெய்வம் எந்த ரூபத்தில் வர்றது தெரியாது. இந்த டிபேட் அன்னைக்கு கூட ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பிணைங்க இதில். அது அவங்க பண்ணாங்க, அவங்க நம்ம பண்ணக்கூடாது. அதான் அதான் ஏன்னா அன்னதானம் வந்து தெய்வம் எந்த ரூபத்தில் வரும் அங்கேயே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதான் அது அது வரைக்கும் கொஞ்சம் இல்லை, இது கடமை இல்லை, பரம்பரை. என்ன அவங்களுக்கு குங்குமம் பூசி விட்டுருக்காங்க. அது வரவங்க எல்லாம் பையனுக்கு பார்த்துட்டு பிங்க் கலர் டோக்கன் ஓடுறானுங்கம்மா. சரியா, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. உங்கள் பேர் ஷரண். ஷரண். ஓகே ஓகே ஷரண். அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு. நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பிளாக் மென்தா எண்ணெய் பற்றி சொல்ல போகிறேன். எனக்கு இடையில வந்து முடியல ரொம்ப குறவா இருந்துச்சு, தாடி தான் அந்த அளவுக்கு அவ்வளோ வரல. ஸோ டிக்டாக்ல பார்க்குறப்ப தான் அந்த எண்ணெய் பற்றி பார்த்தேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணேன், ஒரு 3 months ட்ரை பண்ணேன். ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. முடியெல்லாம் இந்த இடத்துல நல்லா மறைஞ்சிச்சு, மொட்டை மறைஞ்சிச்சு, தாடிலாம் கொஞ்சம் பாட்டு ஆயிடுச்சு. ஸோ இது வெரி ஈஸி டு யூஸ். எங்கன்னா எடுத்து போகலாம், நீங்கள் இப்படி பேக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். காலை ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி வைக்கலாம் நீங்கள். ஸோ குட் ப்ராடக்ட். Black Manta mempersembahkan testimoni customer. Jangan lepaskan peluang ini untuk memiliki koleksi produk penjagaan rambut Black Manta sekarang. சுப்பிரமணியர் டெம்பிள் பத்தாமஜித்தாயில் இருக்கும். இது பார்த்தா இப்போ பேர் பெஸ்தாரி ஜெயா. இதான் நம்ம பழையிட்டோன்னு இது மேலே 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 மேலே. இது கீழே வந்து புது டவுனு. ஆமாம், அந்த ரூட்டு நான் சொன்னது இதுலேருந்து வரும் தானே. ஆமாம், இதான் பஸ் ஸ்டாப் தானே. ஆமாம். இப்போ பஸ்ஸே வருதில்லை, வருது இல்லையா? நிப்பாட்டாங்க. ஏன்னா ரீஜோ ரோடு அப்படி செஞ்ச உடனே பஸ்லாம் வளைய முடியாத. நான் இந்த ரோடு தான் அன்னைக்கு ஆமா, நீங்க சொன்னீங்க. நான் நேராக வந்து இப்போ நேராக போனோம்னா ஈஜோக்கில் வெளியாயிரும் தானே பஸ் ஸ்டேஷன். ரைட், ஞாபகம் இருக்கு. நம்ம பிரியங்கா யுகாலாம் இதில் தான் செகண்டரி ஸ்கூல் படித்தாங்க. பெரிய 3 பேரும். 3 பேரும் ஆனால் பிரைமரி ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் தான். ஸ்ரீ என்ன ஸ்கூலு? நானா தமிழ் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் தமிழ் ஸ்கூல் முடிஞ்சினோடனே மாஸ்டர் டிகிரிலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க பெரிய வாத்தியார். புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. வேணா ரொம்ப வளர்ந்துருச்சு, ரொம்ப வந்துருச்சு. இதுக்கு மேலே காது வெளியாயிரும். நான் ஃபம்டோ வரைக்கும் நான் படித்தேன். கொஞ்சம் லைட்டாக ஏறுது இல்லை? அது வந்து ஒரு குன்று, ரொம்ப பெருசு இல்லை, குன்று மாதிரி இருக்கும். அதை சுற்றிக்கிட்டு போவோம், ரோடு சுற்றிக்கிட்டு போவோம். அப்போ அந்த குன்றில் வந்து ஒரு என்ன கதை நினச்சின்னா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்பல எவனோ ஒரு கல் பார்த்துட்டான். அது கொஞ்சம் மினுக்கும், வைரம் கிடைக்கிது அப்படின்ட்டு எல்லாரும் ஈச்சோக்கு எல்லாம் வந்து சீனா எல்லாம் நோண்டுறானுங்க, கல் எடுக்கிறானுங்க, வைரக்கல்லுன்னு. அப்புறம் டெஸ்ட் பண்ணல, சும்மா கல் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் விட்டுருந்தா அது வைரமாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மழை தெரியல இந்த கல். ஆமாம்மா, மினுக்கும் அது. நீங்கள் பார்த்தீங்களா? நாங்களாம் இப்போ வந்து எடுத்துமே நீங்களும் எல்லாம் போறாங்க, நம்மளும் ஒன்று விட்டுருவோம்ல. எல்லாம்
இந்த கலர்ல பாலி கலர்ல. ஆமா 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 அது இது என்னது அது சீத்ரூ அந்த சீத்ரூ தான் அது. அது டைமண்ட் இல்ல, வேற ஒரு இது மெட்டீரியல். ஆமா இல்ல அது வந்து பேசிக்கலி கிறிஸ்டல் ஆகிறதுக்கு முன்னுக்கு உள்ள ஸ்டேஜ்ல. அப்போ என்னை வந்து ஈஜோ பாய் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் அந்த கவசம் மாற்றுறது தேர்தல் அப்படின்ட்டு மலைக்காரங்க ரொம்ப பேர் கொண்டு வந்துட்டாங்க இந்த தமானில். ஸோ ஈக்குவலாக இருக்காங்க சைனீஸ் இந்தியன். மல்லி வந்து அந்த சைடு தானே. ஆமாம் வந்தவங்க அந்த சைடு விட்டாங்க. இது வந்து சைனீஸ். மெயினாக சைனீஸ் தான். இந்தியன்ஸ் ஃபியூ ஃபேமிலிஸ் தான். ஆனால் இப்போ வெளியிருந்து ரொம்ப பேர் ரெண்டல் எடுத்து அப்படி வராங்க. சைனீஸ் ஸ்கூலு, ஒன்லி சைனீஸ் ஸ்கூல். அவங்களோட இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டாந்து ஆரம்பத்தில் அப்படி கொண்டு வந்தது. ஸோ நம்ம வீடு சைனீஸ் ஸ்கூல் அடையாளம் வச்சுட்டிங்க, அது பின்னாடி தான். மோஸ்ட்லி வெட்டிங்லாம் இந்த டேவானில் தான் வைப்பாங்க. இது பசார், ஈஜோ பசாரு. ஓகே, இன்னைக்கு ஒரு கிளினிக் இருக்கும். நம்ம இது முன்னுக்கே வளைஞ்சிருக்கோம். நம்ம வீடு வந்து ஜலன் மத்தி ஜலன். ஸோ ரொம்ப காடி வராது. இருக்காங்க 2 பேர். அது ஒய்ஃப் வந்து டோரா வந்து இருக்காங்க. அது கோஷா சிவமுகில். அவருடைய உங்களுடைய பொறுப்பாக இருக்கு தோட்டம். அப்புறம் பார்ப்போமா அவங்களோட தோட்டம். ஆமாம் ஆமாம். அது ட்ரீ ஹவுஸ் இருக்குது. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அந்த மரம் வந்து உண்மையாக நாவல் மரம். நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த நாவல் மரம் அது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இதான் பாட்டி. நல்லா இருக்கீங்களா? நேற்று தான் உங்களை பார்க்க முடியல, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்துட்டேன். இவர் யாருமா? ஸ்ரீ, இவர் சுதேஷ். ஆமாம், நல்லா இருக்கிறையா. ஸ்ரீ தான் நம்ம வீடு வரலாறு. வீடு வரலாறு அப்பா கட்டினது வந்து 1982. இதுக்கு முன்னுக்கு நம்ம அந்த லோட்டில் இருந்தோம், அந்த பழைய வீடு, பழக வீடு. ஸோ அது முடிச்சுட்டு இங்கே மூவ் பண்ணி இப்போ 2015 தான் ரீஃபர்பிஷ் பண்ணோம். அப்பா 2014 இறந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடு அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொண்டு மாற்றி வாங்க. வேஷ்டி ஆமாம் கழட்டணும், போட்டு சிலுவாருக்கு போடணும். வேஷ்டிக்கெலாம் வேலை இல்லை இன்னைக்கு. அங்காளம்மன் கோயில் போனோம். அங்காளம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே ஃப்ரீ அண்ட் ஈஸி தான். புக்கேர்வத்தான் கோயிலுக்கு போல அங்கே உள்ளுக்கு வீடியோலாம் எடுக்க வேணாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருந்தாலும் அது வெளியே, அது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச கோயில் தானே அங்காளம்மன் கோயிலுக்கு. வேஷ்டிலாம் எடுத்து வந்தோம் ஸ்பேருக்கு. மாற்றியாச்சு, வேட்டி போட்டு தான் போட்டுமா? இதான் ஹவுஸ் ரூல்ஸு போட்ட மாரி தான் இருக்குது. யார் போட முடியல. இதான் ஃபேமிலி இன்னைக்கு தான் பார்க்க. லவ் ஒன் another. ஓகே, லவ் பண்ணியாச்சு. ப்ளீஸ் சே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. ஷேர் கேர் பண்ணியாச்சு. பி கைண்ட் அண்ட் ஓனர்ஸ் ஹாப்பி செல்ஃப் டிசிஷன். பங்க்சுவல். தாத்தா 10 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும், வெளியே இருக்கணும், சுத்தக்கூடாது. பாருங்க வீட்டோட ரூல்ஸு. இப்போ சாப்பிட்டுட்டு போய் படுத்தோம்னா ட்ரீம் பிக் பண்ணலாம். அங்கே இவர் பார்த்தீங்களா நேற்று? ஆமாம் ஆமாம், அது பார்த்தேன். பெருசாக ஒன்று படுத்துருக்கு உள்ளுக்கு. அவர் பாட்டிக்கு பாட்டி, அவர் வயசு மனுஷன் கணக்கு, அம்மாவோட வயசு கூட 84. அம்மாவுக்கு 83. ஸோ பார்க்குது யாரு அதுன்னு. நான் வேற பக்கமாக சுற்றிக்கிட்டு போகிறேன். வாங்கியா புது ஆளு. படு 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 படு. ஸோ அதெல்லாம் அவர் வளர்க்குறது, சன் வளர்க்குறது. இது அம்மு, அது சீசர். அவர் சீசர். இது அம்மு, இது லேடி, அது பாயில். அப்படியே அந்த பர்பிள் கண்டெய்னர்லாம் திறந்து பாருங்க. சரி, கீழே கெக்கோ இருக்குது.
ஒன்று வெளியாகிருக்கு. வளர்ந்த மதி எப்படி இருக்கீங்க? இங்கே சுகர் இல்லை இது. எது உங்களுக்கு இருக்கோ? இந்த மாதிரி அனிமல் வளர்க்குற ஹாபி வந்து தாத்தா படம்லாம் நிறைய பொறுமை வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரங்கு படமும் இருக்கும். ஆஞ்சி எப்போ இருந்துச்சு? இந்த குரங்கு வந்து எங்கேருந்து எடுத்தோம் பாட்டி? பேபியில் வந்து கொடுத்தாரு. இது என்னன்னா இதோட கேரக்டரிஸ்டிக் அப்படி தாத்தா செய்கிற மாதிரி இருக்கும். உட்காருறது, பார்க்குறது, சாப்பாடு கேட்குறது. இது தாத்தா இறந்ததுக்கு அப்புறம்? தாத்தா இறந்ததுக்கு அப்புறம். ஸோ இது கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இறந்துருச்சு. வயசாகி இந்த ஆஸ்மா மாதிரி வந்துட்டு அது வந்து சீக்கிரம் மாதிரி எல்லாம் ரெஸ்கியூ அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ இது வந்து சிலாயாங்கில் ஒருத்தவங்க ஸ்டாஃப் இருந்தாங்க, என்னோட ஸ்டாஃபு. ஸோ அவங்க வந்து ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சீனை வந்து பறி போட்டிருக்கான். ஸோ ஒரு கூட்டம் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ திறந்து விடுறப்ப அம்மா ஓடிடுச்சான். இது மட்டும் மாட்டிக்கிச்சு. குட்டி பேபி, முடி கூட குறவா இருந்துச்சு, ப்ளூவாக இருக்கும் உடம்பு. அவங்க ஒரு 2 வாரம் வளர்த்தாங்க, வளர்க்க முடியல. குளிப்பாட்டணும், என்னென்னு செய்யணும். அப்போ இங்கே தெரியும் பையன் அனிமல் லவர்ன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டாங்க. ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 4 வருஷம் இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியில் ஒன்றாயிடுச்சு. அடாப்ட் ஆயிடுச்சு. அடாப்ட் கடிக்கும் தானே? இது கடிக்காது. ஏன்னா நம்ம மனசு நினச்சிக்கிச்சு. சாப்பாடு வந்து நம்ம வாழைப்பழம் தான் சாப்பிடணும்னு நினைப்போம். அவருக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம இட்லி, தோசை, சட்னியோடு சேர்ந்து கொடுக்கணும். அது மனசுனா வாழ ஆரம்பிச்சு. அது வந்து அது வேற ஸ்பீசிஸ்ன்னு அதுக்கு தெரியல. ஆமாம், மனசு நினைச்சு சண்டைலாம் போடும். யுகா பார்த்தீங்களா? யுகாக்கும் இதுக்கும் ஒத்து வராது. அது மேலா ஃபீமேலா? அது மேலு. அது மற்றவங்களாம் பிடிக்கும், யுகாவை பார்த்தா பிடிக்காது. கத்தம் அடிக்கும், ஜாமட்டு அடிக்கும். நீங்கள் சொல்லும் போது என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற மாதிரியே கரெக்டாக வீட்டில் என்னைய ஒண்டி பிடிக்காதுன்னு சொல்லுங்க. சன் வந்து கீழே அது அக்கா 2வது அண்ணன் மகன், பெரிய அண்ணன் மகன், 2வது அண்ணன் மகன். அவ்வளோ வச்சு எல்லாம் கசின்ஸும் ஐ மீன் பேரப்பிள்ளைங்க கூட பிடிச்சது. அது பிகர் ஃபேமிலி. இது வந்து அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிளம்பிங்க? ஆமாம், அதான் டாடி கருப்பு முடி. அந்த எண் வந்து செகண்ட் பேர் ஒம்பாக்கு ரவாவில் இருக்காங்க. பெரிய அண்ணன் வந்து நடுவில் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து எங்கள் அம்மா க்ரீன் சார். அது அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க. 20 பேர் பிள்ளைங்க, 23 அதில் 3 பேர் பிள்ளைங்க தான் அவங்க கல்யாணம் நடக்கல. இது டைனிங் ஏரியா ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து வீடு இதோட தான். ஸோ கதவுலாம் எடுத்துகிட்டு, ஜன்னல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது முன்னாடி. போயிட்டு வந்துச்சா? அம்மா வந்து ஃபுல் செய்வோம், அப்பா 2 பேரும் ஃபுல் செய்வோம். நாங்கள் அறிவன் உலகம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாங்கள் இந்த ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் போட்டு யோசிக்கிறப்ப அதுக்கு ஒரு லோகோ தரணும்ல. ஸோ அதுக்கு ரொம்ப யோசித்தோம். கடைசியாக எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தையே வச்சிடலான்னு சொன்னாங்க. இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, டேட் பாருங்கள், 2019 புட்டிஸ்லேருந்து மங்க் வருவாங்க ஹீலிங்க்கு. அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிவிட்டு, சரி அவங்க எப்படி ஹீலிங் செய்கிறாங்க, நானும் அந்த லைனில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் இது ரிஹேப் சைட்டு.
போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க, அவன் வந்து முதுவலி எல்லாம் நல்லாக்கிறான். போனோம், க்யூ நிற்கிது, டோக்கன் எடுத்து தான் போய் பார்க்கணும். பார்த்தோம், இது நம்ம பார்க்க முடியாது. ஒரு 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இது பார்த்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு புண்ணியம் இல்லை, 8 தான் பார்க்க முடியுது. எங்கெங்கேருந்தோ வராங்க, சிங்கப்பூர் கேன்சர் பேஷண்ட்லாம் வராங்களாம், நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெயிட் பண்ணிவிட்டு பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ கவுண்டரில் போய் சொன்னேன், இனிமேல் நான் கிளம்புறேன். அவள் சொன்னால் நாளைக்கு வா, அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல நான் கிளம்புறேன், அவ்வளோதான் பார்க்க முடியல அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இடையில ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இடையில கொஞ்சம் ஆர்ட் ஸ்கில்லாம் செய்கிறாரு. ஸோ நான் கிளம்பி போயிட்டோன்னே இந்தமாரி ஒரு படத்தை வரைஞ்சி இந்த ஹாலில் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தமாரி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் கிளம்பிட்டேன் வெளியே. அப்போ அந்த பிள்ளைங்களாம் ஒடியாருதுங்க என்னை தேடிக்கிட்டு. நான் காடிக்கு போயிட்டேன், கிட்ட போயிட்டேன், ஒடியாருதுங்க, சீஃபு காலிங் அப்படின்னால ஞான் சீஃபு நம்மளை கால் பண்ணோம் அப்படின்ட்டு நானும் வரேன். வந்துட்டோன்னே இந்த படத்தை வச்சுக்கிட்டு காட்டியிருக்காரு, யார் இங்கே இருக்கீங்கன்னொன்னே அந்த தாடியெலாம் பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல இந்தமாரி நான் கிளம்புறேன்ட்டு. அந்த பிள்ளை ஞாபகம் வச்சு கூப்பிட வந்துச்சு. அப்புறம் வந்தோடனே பார்த்தோன்னே, ஆமாம் என் மாரி தான் இருக்குது. நான் இப்போ இந்த கண்ணாடி ஒன்று வச்சுலாம் போட்டு அப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் முடி அப்படி இல்லையே, தாடி இருந்துச்சு. அப்போ சரி ஏறக்குறைய நம்ம வந்து நான் தான் முன்னுக்கு போனோடனே ஓகே காம் அப்படின்ட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டவுடனே நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேணாம், உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், பிளெஸ்ஸிங் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் முன்னுக்கு கூப்பிட்டு கை தொட்டார். தொட்டு வச்சு பார்த்துட்டு, உனக்கு ஒன்றுமே தேவையில்ல, புத்தா உள்ளுக்கே இருக்காரு, புத்தர் உள்ளுக்கே இருக்காரு, நீ தான் புத்தா அப்படின்ட்டார். எனக்கு அதுலேயே போதும் அப்படின்னேன். அப்புறம் இந்த படத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதா ஸ்ரீ? எனக்கு தெரியும், கோயில் மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, இங்கே கீழே தாடி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் இருக்கார், மேலே ஒரு புத்தர், 2 பேரும் தவம் செய்கிறாங்க. அதேமாரி அப்சைட் டவுன் பார்த்தாலும் இங்கே கீழே உட்காந்து செஞ்சுட்டு இருக்கார். ஸோ அதுதான் அதோட இது சிக்னிஃபிகன்ட். ஸோ அது மெயின்டைன் பண்ண இந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், யூடியூப்புக்காகவும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால தான் வச்சுருக்கேன். அது ஒரு காரணம். பட்டு அதுக்குன்னு ஒரு வேண்டுதெல்லாம் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் அது பின்னால் ஒரு கதை, அறிவன் உலகம் லோகம் அந்த கதை. உங்களோட கதையா? அது பாலியிலேருந்து போகிறப்ப வாங்கிட்டு வந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் தேடிட்டு இதுக்கு விபாசனா இங்கே ஜி இது வந்து யுகாவோட கலெக்ஷன்ஸ் ஜி. ஆமாம், அவங்க கிரேசி அது. இன்னும் நிறைய இருக்கு, இது கொஞ்சம் தானே. ஆமாம் முகி, அந்த இது தேடி நான் வெளியே காட்டு வந்துடுறேன். லோகோ நம்மளோட பேட்ச் கீழே எதுலேயும் இருக்கும். எதுலேயும் இருக்கும். ஸோ ஈவினிங் இந்தமாரி வந்து 10 சன்செட் அங்கிட்டு வரும். ஸோ நம்ம தோட்டத்தை அப்படி ஃபுல்லாக பார்க்கலாம் வியூ. ஸோ நம்ம யூடியூப் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டோ தான். அப்போ கோவிட் டைம் நம்ம இண்டோ தான் செஞ்சுருப்போம். கோவிட் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த வேலை, அதனால் ஸ்டார்ட் பண்ணுது அந்த டைமில். ஸோ மெயின்லி எங்களோட எல்லாம் இண்டோ அந்தமாரி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் தான் வெளியே போனோம், கொஞ்சம் கார்டனிங், ஹெர்பல்ஸ்லாம் எப்படி. ஏன்னா இதில் வந்து நாங்கள் மருந்துலாம் அடிக்கிறதில்ல, ஃபுல்லாக ஆர்கானிக் தான். ஸோ அது பார்த்து வளரும், நம்ம மருந்து அடிக்காதனால சும்மா கையிலே சுத்தம் பண்ணுவோம். ஸோ அந்த ஹெர்பல்லாம் வச்சு எப்படி வைத்தியம் பார்க்கலான்னு அம்மா வச்சு வீடியோ செஞ்சோம் ஆரம்பித்தோம். அப்புறம் அதை எப்படி சமைக்கிறதுன்னு ஒய்ஃபு அவங்க கொஞ்சம் வீடியோ செஞ்சாங்க. ஏதோ பழுக்க பழுத்துருச்சு. சுற்றி வந்து பழ மரங்க வச்சோம், நடுவில் வந்து கோசமாக விட்டுருந்தோம். முந்தி பிள்ளைங்களாம் சின்னதாக இருக்கப்போ அங்கே ஆக்சுவலி நான் ஒரு ப்ளே கிரவுண்டே செஞ்சேன், சொந்தமாக செஞ்சேன். ஸ்லைடு, ஸ்விங்கு, சீசா, நடுவில் வந்து ஒரு ஃபிஷ் பாண்டு, இதெல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல. ஸோ ஆமாம், இப்போக்கு வந்து இங்கிட்டு பாதி வந்து அம்மாவுக்காக விட்டுருக்கோம் வெத்தலை கொள்ள. அவங்க காலையில் போயிட்டு வெத்தலை கூட பேசிட்டு ஒரு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதை பார்த்தீங்களா, ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நாவ மரம் மொத்தம் 4 இருந்துச்சு, இங்கிட்டு 2 அங்கிட்டு 2. இந்தமாரி பெருசாக ஆகணுன்னா அதெல்லாம் வெட்டிட்டு 1 மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இந்த பாதி பின்னாடி வந்து வெஜிடபிள் நடுறதுக்கு. ஸோ இங்கிட்டு வந்து அந்த இது இந்த மரம் வேப்ப மரம் அந்த கடைசி வரைக்குமா உங்களோட? ஆமாம், அந்த இது வரைக்கும் கேட்டோம் உங்களோட. ஆமாம், 2 கேட்டோம். காடி எல்லோரும் வந்து பார்க்கிங் பண்ண
ஸோ இப்போ நிறைய 20 பேர் சொன்னால ஃபேமிலியில் எல்லோரும் வந்து பார்க்கிங்கு எல்லோரும் காடி வச்சுருக்காங்க, இடம் இல்லை. ஸோ என்ன செய்கிறோம், அங்கிட்டு கிளியர் பண்ணி அது எல்லாம் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஆக போகிறோம். பார்க்கிங் ஸ்பேஸ், அப்புறம் எல்லோரும் வந்து கேதரிங்லாம் அங்கே செய்யலாம். ஸோ அது வந்து குலதெய்வம், இது அம்மன். இது அம்மா கனவுல வந்து குலதெய்வம் நம்மளுக்கு தெரியாது அந்த டைமில், அப்பாவும் செஞ்சதில்லை. அப்பாலாம் இறந்தோடனே அங்கே வந்து ஒருத்தவங்க அழுகுற மாதிரியே அம்மாவுக்கு கனவு வருது, சத்தம் கேட்குற மாதிரி. அப்போ அங்கே வச்சு விளக்கு போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டு இதாகிடுச்சு. ஸோ அதுலேருந்து அவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே விளக்கு போட்டுருவாங்க. ஆடி மாதம் ஒரு எல்லோரும் குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை பொங்கல் வச்சு செஞ்சுருவோம். இங்கே அதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களோட சேனல். ஆமாம் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து கோசமாக இருந்துச்சு. அவன் வந்து ஆக்சுவலி அவன் பெட் ஷாப் வச்சுருக்கான் ஐஜோக்கிலே, அந்த ஓனரு. அதுக்கு ஏற்றாப்புல அவன் வீடு. அந்த நிலத்தை அவன் வாங்கிட்டான். நாங்களாம் வாங்கினோன்னா அவனும் 10 மலாய்க்கிறது மாற்றி வாங்கிட்டு இப்போ அவனும் தோட்டமாக தான் வச்சுருந்தான், மீன் வளர்த்துக்கிட்டு எல்லாம். வீடு கட்டிட்டான். இப்போ அவர் வீடு கட்டிட்டார். எங்கிட்ட எல்லாம் ரெஸ்டாரண்ட் வந்துச்சு. சரி, ஸோ ரெஸ்டாரண்ட் வந்தோன்னா அதோட தண்ணிலாம் வந்து இப்போ இப்படி தான் வெளியாகுது, ட்ரைனேஜ். ஸோ அந்த சைடு வந்து அவனுக்கு வாடகையாக இருக்குன்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ். ஓகே ஓகேண்ணா. ஓகேவா, சரியா திருப்பி இருக்கு. இந்த பேசிக்கு எத்தனை வயசு இருக்கும்? பழைய வீட்டுல இருந்து என் வயசா அது நான் கடைசியா சொல்றேன், நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ நான் தான் மாட்டேன். கோழிலாம் நீங்க உங்களுக்கு எந்த பாடம் போடுறீங்கன்னா இங்கெல்லாம் அது சமைச்சாங்கன்னா எனக்கு சிரிப்போம். சரி, யாருன்னா இப்போ பிள்ளைங்களாம் படிக்க லீவுக்கு வராங்க, ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்னா இதான் இருக்கும். போகிறாங்களா இது இருக்கும். அந்த தெரியாது யாரும் போகிறாங்க. சம்பளம் ஒரு சம்பளம் அதே சொல்லி சொல்லிட்டு இவர்தான் வெளியே ரொம்ப நாள் போயிருந்தேன்னா வீட்டுக்கு வர போனேன்னா என் ஒய்ஃப் சமைப்பாங்க சம்பல் சுத்தமேத்தவும். ஓகே ஓகே, எனக்கு பிடிக்கும், பிடிச்ச சாப்பாடோட லிஸ்ட்டில் உள்ளது. இல்லை அப்புறம் அம்மா வச்சு கொஞ்சம் இது செஞ்சோம், பெண்மாரி மெடிஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அது அந்த வாழைத்தண்டுலாம் சொன்னல எல்லாம் இருக்குது, எல்லா ரெமெடிஸும் இருக்குது. அப்புறம் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் தீபாவளி செஞ்சுருக்கோம், அப்புறம் பொங்கல் செஞ்சுருக்கோம், தீபங்கள் செஞ்சுருக்கோம், அந்த மாதிரி. அப்புறம் நம்ம நிறைய அந்த காலேஜ் லைன் அப்போன்னா எல்லாமே இதில் இருக்குது. நம்ம போன இடம் அது இந்த போனதெல்லாம் நாங்கள் போய் செஞ்சுருக்கோம். அப்புறம் ஹைக்கிங்லாம் சில சமயம் போயிருந்துருக்கோம். அப்புறம் அரிசீசன், அப்புறம் டெப்போ போல் ஒரு தட்டுங்க பார்ப்போம். make it short lah, maximum 50-20 minutes. Some எல்லாரும் கூட வா. 7 மணி ஆகிட்டோம். ஒரு சைஸ் பாருங்க எப்படி இருந்தது. இந்த எடிட்டிங்லாம் அவங்க ஆடியன்ஸ் வந்து எல்லா சைனீஸ் இருக்காங்க, அதனாலே சப்டைட்டில் போடாங்க.
என் கூட வாங்க கேம்பிங் மாதிரி இருக்கு. நான் முதல்ல போய் நீங்க கையெல்லாம் கட்டி இருக்கிறீங்க சொல்லிங்கன்னா டேய் ஒருத்தன் வரான் அவனை வச்சா நல்ல கண்டென்ட் கிடைக்கும். நல்லா இருக்கும் வாங்க நம்ம நல்லபடி செட் பண்ணலாம். லைக் ஜெனரேட்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ப்ராப்பராக செய்யலாம். ஆக்சுவலி நிறைய வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சிருந்தேன். லைக் ஃபுட் ரிவ்யூஸ் ப்ளஸ் அதுலேயே வந்து நிறைய ஆல்சோ ஸ்டேட் பாட்காஸ்ட் ஏன்னா நீங்கள் வந்து ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசுகிறீங்க. வாட் இஸ் த இது எனக்கும் ரிலேட்டட் சம்திங் ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது போரிங்காக வச்சுக்காம ஜஸ்ட் நார்மல் 2 people ஹேவிங் கான்வர்சேஷன். அதான் இப்போ நீங்கள் யூடியூப் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி அது பிரகாரம் போனீங்கன்னா அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. அந்தந்த டைமுக்கு நீங்கள் வேறு மாதிரி இது பண்ணீங்கன்னா ஆளுங்க பார்ப்பாங்க, அது மூவ் ஆன் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they don't know what you gonna do next அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபிஷிங் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறான். அவன் வந்து ஃபிஷிங் கடலுக்கே போக மாட்டான். ஒரு பிலிப்பின்காரன் இருக்கான் யூஎஸில். அவன் கடலுக்குலாம் போக மாட்டான். அவன் வ்ளாக் மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு மைக் வச்சுட்டு இப்படியே பேசியிருப்பான். இந்த முள் இதுக்கு வாய்ப்பாங்க அப்படின்னு 1.5 மணி நேரம் பேசுவான். நான் உட்காந்து 1.5 மணி நேரம் பார்ப்பேன். பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அடுத்துக்கு போவேன். ஏன்னா அவனோட இது வந்து எடிட்டிங் இல்லை, இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. அதனால நான் அவனை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தெரியும் அவனை ஃபாலோ பண்ணேன்னா அவன் வந்து எனக்கு வேண்டிய ஃபிஷிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட கிடைக்கும்னு தெரியும். அதனால் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலந்து போட்டால் ஏன்னா சோஷியல் மீடியா இது இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிவி மாதிரி இல்லை. டிவிலாம் வந்து இந்த 8 மணிக்கு மெகாவர் போட்டால் நம்ம எல்லோரும் பார்த்து தான் ஆகணும். அந்த மெகாவரை ஸ்கூலுக்கு போனால் அந்த கதை தான் பேசி ஆகணும். வேறு சேனல் இல்லை, ஆப்ஷன் இல்லை. இது வந்து ஆப்ஷன். ஸோ யூடியூப் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ் தான் ஆளுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் சில பேருக்கு பில்லியனில் இருக்க ஃபாலோவர், சில பேருக்கு 10 பேர் தான் இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொண்டு போகணும். தேங்க்யூ. கண்டிப்பாக அறிவன் உலகம், அறிவன் ஸ்பேஸ் உலகம் இப்படி செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் மணியில் படுத்துங்களா? நீ கால் பண்ண சொல்கிறேன். ஹோட்டல்லாம் எடுக்க வேணாம். என்கிட்ட வீடு இருக்கு, ஒரு 15 பேர் தங்கலாம். ஏன்னா கப்பங்க வீடுல நீங்க இது கப்பங்க வீடுல அது இன்னும் 10 கப்பங்க வீடு வேற ஒண்ணும் இல்லல்ல. நீங்களா கொண்டு வர மாட்டீங்களா? ஃபேஸ் பண்ணிட்டீங்க இல்ல. அப்ப நீங்க வரப்ப நீங்க ஒரு பட்டர்ஃப்ளை சட்டை எடுத்துட்டு வாங்க. வேற எடுத்துட்டு வரோம். வேற ஏதாச்சும் நைட்டி அந்த மாதிரி. ஆமா பாட்டி நான் யோசிப்பாங்க. அவர் சொன்னாரு அது செஞ்சிருவாரு. என் வீட்ல இருந்து வெளிய மாட்டீங்களா? வெளிய அவங்க ஃபேமிலியானா வெளிய வாங்க. மக்களுக்கு வாங்க. பக்கோல் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் செஞ்சு பண்ணிட்டு நான் மீன் கறி ஆக்கி கொடுக்குறேன். சாப்பிட்டு டைமா மீனால எத்தனை மீனா சாப்பிட்டு வச்சு படிப்பாங்க. ஆமா நிறைய பேர் பிள்ளைங்க நின்று இருக்கும் உங்களுக்கு. நம்ம 2 பேர் மட்டும் பீச்சில் அப்படியே நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து கதை பேசிட்டு வருவோம். ஓகேவா? நாங்க தான் வரணும். அது பங்கூர்ல இல்ல, அது பிள்ளைங்கள. நண்பேண்டா. இது வந்து நம்ம வீட்டு முன்னுக்குள்ள தோட்டம். இது வந்து மெயினாக மூலிகை மற்றும் வெத்தலை தோட்டம். இது வந்து நாங்கள் மருந்துலாம் ரொம்ப அடிக்கிறதில்ல, கையாலே தான் சுத்தம் பண்ணுது இதெல்லாம். இப்போ நீங்கள் எங்கே நோண்டினாலும் நாக்கம் வச்சுருக்கோம். ஸோ ஆர்கானிக்காக வளர்க்குறோம். மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல, பூச்சி மருந்து எதுவும் அடிக்கிறதில்ல. ஸோ இது வந்து நினைக்கிறேன் ஒரு 40 வருஷமாக இருக்குது. இந்த இதையே தான் கட்டி கட்டி அம்மா திருப்பி வர வைப்பாங்க. இந்த மரம் எவ்வளோ நாள் தாங்கும்? இது எவ்வளோ நாளும் வரும். அதனால தான் லட்சுமின்னு சொல்கிறாங்க. திருப்பி கட்டிக்கிட்டே வரணும். அதே தாய் கொடியிலேருந்து அதே வரும். அது கீழே முளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், இது இவ்வளோ உயரம் போகணும், திருப்பி இறக்கி கட்டுவாங்க, திருப்பி மேலே வரும். கொடி தானே, கொடி. ஒரு மரம் 40 வருஷமும் அப்படியே முளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 40 வருஷமாக இருக்குது, இன்னும் கூட வரலாம். அம்மா இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. நாங்கள் டேக் ஓவர் பண்ணால் இன்னும் வரும். ஸோ அது ட்ரெட்மார்க்காக ஆக்கலாம். இது வில்வம் செடி விற்கிறாங்களா?
இப்போக்கி வந்து இங்கே உள்ளவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, ஒரு வள்ளி கட்டி வச்சுருவாங்க. ஸோ மெயினாக பூஜைக்கு சாமிக்கு மியான்மார்காரங்க வாங்குறாங்க. ஸோ மெயினாக சுற்றி பழமரங்க, கொய்யா இப்போ தான் ப்ரூனிங் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்ப நிழலாயிடுச்சு. மா, வாழை, பலா பின்னாடி இருக்குது. பெரிய நாவமரம் தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம ட்ரீ ஹவுஸ் அப்புறம் போவோம். காய்க்கு இப்போ தான் காய்ச்சி முடிச்சிச்சு. இருக்குது மேலே உள்ளது இருக்குது. அதுக்கு தான் அந்த லோத்தவங்க வராங்க, 2 ஃபேமிலி. லோத்தவங்க அது நம்ம பார்த்தோம் புக்கியமலவத்தியில் அந்த குரங்கு. ஓ, அவங்க நீட்டு கை வெள்ளை இங்கே வருவாங்களா சாப்பிட? அங்கே இருக்காங்க, ஈவினிங் வருவாங்க. இது அவங்க சின்ன வீடா? அடி அங்கே சின்ன வீடு. ரைட்டு. ஸோ அங்கங்கே மிளகா செடி, ஊசி மிளகா எல்லாம் முளைச்சிருக்கோம். அதெல்லாம் தானாக முளைச்சி வர்றது, நம்ம அது பெனிஃபிட் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து ஆக்சுவலி அண்ணன் கட்ட ஆரம்பித்தார். இது ரொம்ப ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மேமாடி கீமாடி. ஓ, கீழே மேலே ஒரு ரூம்பு, கீழே என்ன பார்த்தீங்களா கோழி வளர்க்குறோம். இந்த தண்ணியே செடிக்கு பச்சிடலாமே. ரீசைக்கிள் அதுவும் இருக்குது. ஆனால் மெயினாக தண்ணி அடிக்கிறது வந்து கிணறு. இது கீழே 7 இது இருக்குது. ஸோ ஆழமானது. ஸோ அது இருக்குது. இங்கே வந்து கீழே டீ டைம் லேப்பா பண்ணிட்டு இங்கே மீறல் வர வீட்டு உள்ள பார்த்தீங்களா, அதுமாரி சம்திங் இங்கே வரப்போகுது. இங்கே வெத்தலை கொடி பார்த்துக்கிட்டு இது பண்ணலாம். இந்த சைட்டில் வந்து பால்கனி மேலே வரும், சைட் பால்கனி. அது வெந்தயக்கீரையா? அவுத்திக்கீரை. இங்கே பச்சை இருக்குது, சோப்பு அவுத்தியம் இருக்குது. மேலே பார்த்துட்டு வந்து ஓகே. இந்த சைடு திரும்பிடுங்க, ஏன்னா இது இங்கிட்டு கம்ப்ளீட் ஆகலை. இது மூடினா தான் ஓப்பன் பால்கனி வரும். இதுதான் இந்த நாவ மரம். நான் நினைக்கிறேன் இந்த நாவ மரமும் ரொம்ப வயசு கூட தான். இப்போ காய் ஜூம் பண்ணிங்களா தெரியல, மேலே உள்ளது தெரியுமான்ட்டு. அதெல்லாம் காய் தானே. ஓகே. ஸோ இங்கேருந்து அம்மா அப்படியே பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ஹாய்ச்சே போட்டு பண்ணலாம். ஸோ ஸ்ரீ, அடுத்த சேலஞ்ச் இதில் இந்த ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீ வந்து அந்த வீட்டில் படுக்கணுமா? சேலஞ்ச், மக்கள் சேலஞ்ச். ஆமாம். ஓகே. சரி, இப்போ தான் சுத்தம் பண்ணோம். இது வந்து காப்பாக்க போகுது. இது சேம் லெவல் பண்ணிவிட்டு, ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரம்புதா மரம், அவுத்தி மரம், பலா மரம், தென்னை மரம் 2 இருக்குது. இளநீ நல்லாயிருக்கும். அப்புறம் பூந்தோட்டத்துக்கு அப்புறம் போவோம் வாங்க. வர போய் பண்டான் வாசம் அடிக்குதா? ஆமாம், பண்டான் இவங்க. இங்கே வந்து இஞ்சி, இது மஞ்சள் கீரைங்க, பிரேசில் அண்ட் பேசில், சிராயி, கருவேப்பிலை. இங்கே வந்து போலிஸ்டிரீனில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நடுறதுக்கு. ஸோ இடம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இந்த இடம் தான் சைவர் நடுறதுக்கு மாற்றிக்கலாம். ஆமாம். அங்கே கருப்புலையும் இதில் தான் நட்டு வச்சு. ஆமாம். ஸோ மெயின்லி எல்லாம் ஹெர்பல்ஸ் இதில் தான் வரும். மருதாணி, கீரைங்க. இது வந்து நொச்சி, குளிக்கலாம். அடுத்த வாட்டி காய்ச்சல் வந்தால் தண்ணி போட்டு ஆவி பிடிக்கலாம். ஆமாம், நொச்சியே 2-3 விதம் இருக்குல்ல. ஆமாம். ஸோ இப்படி வாங்க. சரி, தான் நம்ம பூந்தோட்டம். ஸோ இப்போ வந்து சாமந்தி இருக்குது, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. முடிச்சிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இது மூக்குரெட்டை. இது வந்து கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ துளசி ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி ஒட்டுமே அதோட சைவர், அதோட மின்னிக்கு இருக்கு. ஆமாம், பூ மாரி வரும். துளசி பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வந்திருக்குல்ல. ஸோ இதான் நம்ம துளசி தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. குலதெய்வம் அது மெயினாக. சரி, இந்த மாரி காய் விடுதில்ல, அதை பிக்கணும் தானே, வெட்ட ஆரம்பிச்சிடணும். இது முத்திருச்சுன்னா செடியே வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம். அதான் நானும் அதை பிச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
இது வந்து ரோஜா ஃபுல்லாக ரோஜா பார்க்க போகிறோம் இந்த சைடு. கேட்டா புடிச்சேன். ஆனா அந்த கொண்ட வண்டி தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் சொன்னியா அந்த கதையை சொன்னீங்க. எனக்கு கூட தெரியாதுமா. நீங்க கேட்டீங்களா மாமா சொல்லி நிறைய சொல்லிட்டீங்களா என்று சொல்லல. ஆமா, அவங்க கூட்டிட்டு போய் வெறும் குரங்க மட்டும் காமிச்சு இவ்வளவு நீங்க கட்டு. அதான் அந்த கோயிலுக்கு இப்பதான் அன்னைக்கு தான் நான் வந்து தான் கூட்டு வந்தேன். அதை அப்போ சுத்தி காமிச்சார். நான் உள்ளுக்கு வரலையா? உள்ளுக்கு வரல. இதுல அப்படி இப்படி ஏன் தெரியுமா? வண்டி சாப்பிட்டேன். கட்டக்கால் சாப்பிட்டேன். கட்டக்கல அது ஒண்ணு ரெஸ்பெக்ட்ல நான் நம்பட்டியா ரெஸ்பெக்ட்ல அந்த ஓகே ஆசி வண்டி சாப்பிட்ட போற முடியாதுன்னு அங்க ஒரு தலை கிடக்குது. அந்த தலையை பார்த்துட்டோன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. எல்லாம் 3 பேரும் போனாங்க உள்ளுக்கு பார்க்க. பின்னாலே அதுக்கப்புறம் தான் பேக் அந்த தலையை பார்த்துட்டோன்னே அப்படியே பின்னால போனோம். நல்லா சிரிச்சிச்சு அவங்கள பார்த்து. பார்க்கவே இல்லையா? பின்னால இருந்து தானே பார்த்தேன். சமையல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னும் பாதி தூரத்துக்கு மேலே இருக்கு. தேங்க்யூயா உங்களோட ப்ராக்ரஸ் சக்சஸ் ஆகணும். இந்த டோரா முடியா அங்கங்க இருக்குது, எல்லாரும் வெளியே ஓட்டிட்டு இருக்கு. காத்துல படுங்க. டோரா நீங்க ஐயோ ஸ்லிப். கல்பா ஆமாம் அங்கே பாப்பா நீங்க கிட்ட பாருங்க. நல்லபடி போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு பத்திரமா சேருங்க. தேங்க்யூ. நாங்கள் வச்சு வணங்கம் செய்யும் நாய்களே. ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் வேல்யூ இல்லாத, அது வேல்யூபுல்லான விஷயம். ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பெரியவங்க இருக்கு அது நம்ம நீங்கள் முன்னுக்கு உட்காருங்கண்ணே. வெட்டி எல்லாம் கட் பண்ணி தெரியுது. இப்போ புரியுது. ஆக்சுவலி எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து டைம் பத்தாம தான் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் தான் மீட் பண்ண முடியுது. அதாவது நான் வந்துடுறேன். உங்ககிட்ட உட்காருங்க. இங்கே உட்காரலாமா? உட்காரலாம் உட்காரலாம். பட்டி பார்த்து கண்டிப்பா. ஓகேண்ணே டேக்கே. பார்ப்போம். பாய். ஓகேண்ணே. ஓகே பார்த்து போங்க. ஓகே ஓகே வேண்டா. மட்டி பாய். பாய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொன்னார் பட்டி. ஒய்ஃப் சைட்டும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். ஸோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். வி டேக் டர்ன்ஸ்ல 1 year இங்கே 1 day இங்கே. ஸோ இங்கிட்டு வராதப்பெல்லாம் எனக்கு தீபாவளி இருக்கிற மாதிரியே இருக்காது. அங்கிட்டு போய் மாமியார் சைட்லாம் மாட்டிக்கிட்டோன்னே. ஸோ இந்த வருஷம் இங்கே. போன வருஷம் அவங்க போயிட்டீங்க. ஆமாம், போன மாதம் அவங்க சைடு இருந்து மாசாயில் செய்யணும். ஜிபி. ஓ ஜிபி. எங்கண்ணே ரவாங்களா? இல்லை ரவாங்க முத விடுவோமா? அதான் முதல்ல அதுக்குதான் தலப்பியா மீனுக்கு கலப்பியான்னா கல்பியா. கல்பியா கல்பியா. கல்பியா மீன். அதுக்கப்புறம் போடுவீங்கன்னா நாகப்பிச்சு போடுவோன்ட்டான். நீங்க சும்மா இருந்தாலும் உங்ககிட்ட கரெக்டா வந்து மாட்டோங்க. நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசி வச்சிருப்பீங்க தானே? ஏன்னா இல்ல நானும் யுகாவும் வந்து பேசிக்கிட்டோம். யுகா சீலப்பா ஏதாவது சொல்லிடுறேன். நான் தெளிவா இல்ல வர வரைக்கும். அதனால தானே நீங்க அங்சா சொன்னே 2 பேரும் வேணாம். நான் சொன்னேன், நான் கேட்டு தெரியாத மாதிரி இருக்கலாம், நீயே தெரியாத மாதிரி. அவன் நம்ம வம்பலுக்கு இருக்கான். நம்மள வம்பலுக்கு இருக்காங்க. சிவா எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நான் பெட்ரோனாஸ்ல வந்து நின்றுட்டோம். ஓகே ஓகே.
Pusha, wait, hold on. Wait பண்ணு. Goodbye, Nai. இதுதான் நம்மளோட கொலஸ்ட்ரால். Kadi, kadi. இப்போ வந்து நீங்க இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. கை மாட்டி விடுறோம். கை மாத்தி விடுறீங்க. காரம் எடுத்து கொடுக்குறாங்க. இருதலி தான். ஒன்றும் முடியலையா நேற்று அந்த எனக்கு கொடுங்க நான் பிடிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே வயசு ரொம்ப கெட்டன்னு சொல்லுங்க. அவங்கள தான் பார்க்கணும்ல. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஓகே Okay bro, see you. பார்ப்போம். தேங்க்ஸ். Right. நாளைக்கு வீட் பண்ணா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன். இல்லை ஓகே தான் ஓகே தான். Bro, இப்போ வந்தீங்களா கால் பண்ணுங்க. நான் மாமா கிட்ட நம்பர் Okay, okay. நான் 20 வெள்ளி கொடுக்கல. முன்னிக்கானே இல்லை முன்னாடி வைக்கலாம் இல்லை ஒன்று ஓகே யார் இருக்கா கவிதா? சாமி கும்பிட்டாங்க எங்கள் கோயிலில் சரி திருவிழா ஓ அதான் முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வரோம் எங்கே சாப்பிட்டீங்களா? வீட்டில். வீட்டில் போமா ஊட்டி போவோம். எப்படி இருக்கீங்க? ஓகேவா? என்ன சாப்பிட போறீங்க? நான் சாப்பிடல, நான் தண்ணி குடிக்கிறேன். நான் அப்போ தான் சாப்பிட்டேன். அவங்க வீட்டில் 2 வாட்டி போட்டு விட்டாங்க. டொமேட்டோ ரைஸு, சம்பால். ஒரு வீடு எங்க? இஜோ ஈஜோக் அவர் வீட்டு போய் அவங்க சிக்கின் சேனலில் ஏற்றி வந்து ஏத்துனாங்க. சிக்கின் சேனலில் நேற்று சிக்கின் சேனலில் ஏற்றி சிக்கின் சேனல்லாம் சுற்றி காட்டிட்டு அப்புறம் சிக்கின் சேனல்லேருந்து கொலஸ்ட்ராங்குக்கு வந்து கொலஸ்ட்ராங்கில் ஒரு ராத்திரி தங்கிட்டு அப்போ இன்றைக்கி காலையில் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அண்ணே வந்திருந்தீங்கன்னா பின்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருக்கலாம். ஃபங்க்ஷன் வருதோ கோயில் சாமி கும்பிட்டாங்க போயிட்டு எங்களோட சாப்பிடல. சரி நான் வெயிட் பண்ணேன். அங்கே நம்ம போகிற ஆள் கூட்டம் கூட சாப்பாடு முடிஞ்சிருச்சு. திருவிழா முடிஞ்சிருச்சு. 4 இடமா முடிஞ்சேன். ஓகே, கொலஸ்ட்ராங்கரோட ஜேர்னி முடிஞ்சிருச்சு, எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரவாங்க்கு வந்தாச்சு. கொலஸ்ட்ராங்கோலேருந்து நம்ம ரவாங்கில் வந்துட்டு சிவா வந்து ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ சிவா கூட இருக்கோம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் ஃபுல்லாக ரவாங்க டிஸ்கவர் பண்ண போகிறோம். எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஸோ மொதல் ஸ்டாப் வந்துட்டு ஒரு சாப்பாடு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அங்கிள் மானோ கடைக்கு. ஸோ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஜேர்னி ஆரம்பிப்போம். பக்கத்தில் ஃபங்க்ஷன் ஹால் இருக்கோ? ஆமாம் போங்க. இப்போ தான் வந்து சேர்றேன் ரவாங்க்குண்ணே. உட்கார போகிறீங்க ஓகேம்மா? ஓகே ஓகேயா? ஹலோ, நம்ம ஒன்றா கிண்டர் கார்டன் படித்தோம். அதான் பார்த்த மாதிரி. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சாப்பாடு சொல்லுங்கள்.
என்ன ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஃபுட் இது? நம்மளுடைய ஸ்பெஷல் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் ஹைதராபாத் சிக்கன் வரும் பிரியாணி பிரியாணி முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற நம்மளோட செட் ஃபுட் இருக்கு. சிக்கன் கொத்து பரோட்டா, புளி பரோட்டா, நாசி மாயா பரோட்டா, சண்டீஸ்வரர் எடுக்கிறாங்க. மட்டன் வேணா கோழி சொல்லுங்கள். சாப்பிடையா சாப்பிட வேணாம். ரைட்டு பரோட்டாலாம் இருக்கா? குத்து பரோட்டாலாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வேலையா இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஒன் டே உங்களுக்காண்டி நாங்கள் ஒதுக்கி இருக்கோம். நாளைக்கு வரைக்கும் தியாகம் பண்ணியிருக்கோம். நாளைக்கும் தரமான சம்பவம் செய்வோம். இங்கே எடுத்துருவாங்க ஃபேமிலி பெரிய ரூம் சொல்லிட்டோம். 2 பேர் போடுறது 2 பேர் போடும். அதான் தாராளமாக ரவுண்ட் அடித்து இதெல்லாம் வருவாங்க. வருவாங்க. காலு தூக்கி போட்டணுமா படாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவரும் கொஞ்சம் ஐயர் கெட்டப்பில் இருக்கிறதுனால கூந்தல்கள் ஆமாம் பரப்பளவு கொஞ்சம் பெருசு தான். பரப்பளவு அகன்று இருப்பாங்க. அப்புறம் வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ரவா மட்டை தெரியுமா? நட்டு கிருஷ்ணன் ஒரு டிக்டாக்ல இருப்பாங்க. நட்டு கிருஷ்ணன் மட்டை அப்படிம்பாங்க. ஒப்படைச்சிட்டாங்க. யாருன்னா நம்ம மிஸ்டர் சிவா. எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கேன். ஓகே வந்து நீ அப்படி இப்படின்னு ஏற்றிட்டீங்க. ஆமாம் என்கிட்ட ஒரு 20 லிட்டர் விற்றுட்டு போயிட்டாங்க. ரவாங்கில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நிறைய பிளான் வச்சுருக்கோம். சர்ப்ரைஸ் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம். ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? தரமான சம்பவம். ஆமாம் தரமான சம்பவம். இதுக்கு மேலே தான் ஆரம்பம். ஃப்ரெஷ்ஷாக ட்ராவல் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு எது கொடுக்க நினச்சேன். சோறை முடிச்சிட்டேன். ஊடானா யார் இது பண்ணி விட்டா? அவரா? கருப்பு சட்டை யாரு? இல்லை அவரு இல்லை அவரு. நானே சாப்பிடக்கூடாதுன்னு தப்பிச்சு உட்காந்துருக்கிறேன். சாப்பாடு அனுப்பி சீலப்பா போட்டாங்க. அதான் போட்டு அனுப்புவாங்க. ரொம்ப நன்றி. நீங்களாம் வந்து அப்பா தான் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே அப்பா முட்டை வரையும் அவாய்ட் பண்ண முடியாது. குத்திய குறையும் உங்களுக்கு என்னை வடிச்சிங்களா? குத்திய குறைக்கு கூலியம் இப்படி தான் 2 நாள் கூலியம் இருந்தோம். சரியான சாப்பாடு. சுற்றி கடைசியாக இந்த குட்டி ஏன் காசு கட்டினீங்க? இல்லை அண்ணனுக்கு பிளாஞ்சா மாதிரி அவர் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்பா எங்கள் அங்கிள் பொண்ணு தான் பிளாஞ்சா பண்ண சொல்லுது. அங்கிள் தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். பாப்பா ரொம்ப தேங்க்ஸு. ஏன் காசு வாங்கலையா? அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுல்ல. நாங்கள் அப்போ இப்போ தான் பே பண்ணுறோம். ஆமாம். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அங்கிள் தான் நான் சொன்னேன். அங்கிள் ஓ எங்கேயும் பார்த்த மாதிரி ஆமாம் பார்த்துருக்கீங்க பாருங்க. அதான் நன்றி நன்றி நன்றி. டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகே சிஸ் பார்ப்போம்.
ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நன்றிக்கா. அண்ணனோட வீடியோலாம் நான் வீட்டில் படுத்துக்கிட்டே பார்ப்பேன். படுத்துக்கிட்டு பார்ப்பீங்களா? அந்த மாதிரி வீடியோலாம் அந்த மாதிரி வீடியோலாம் நான் செய்கிறது இல்லை. படுத்துக்கிட்டு பார்க்குறேன். இல்லை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல இதையும் கொடுக்குறீங்க மக்களுக்கு. டிக்டாக் அதான் பிரச்சனையாச்சு. டிக்டாக் திறந்தாக்கா அது பேர் என்ன, பானிபூரிக்கு சண்டை போடுறாங்க, இதுக்கு சண்டை, அது மாதிரி எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எவ்வளோ ஆளுங்க புது மூஞ்சிங்களை போய் பார்த்துட்டு வராங்க. மேலே ரெண்டு கை டிஸ்லோகேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓகே தான், இப்போ சண்டை ட்ரெயின் பண்ணி அதான் இப்போ தான் சொன்னேன். ஆமாம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஓகே தேங்க்யூ ஓகே. மூச்சு வாங்க ஒரு பையா வேலைக்கு எடுத்துருக்கலாம்ல பேக்கு தூக்கிறதுக்கு. இந்த பேக் இது இருக்குமா 200 கிலோ. எல்லாம் வீட்டில் ஐஸ் பட்டி பிளெண்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக நான் இன்னும் ஒரு நாள் தங்கணும். அப்புறம் முதல் செக்இன் பண்ணி ஜாமான்லாம் வச்சுட்டு வெளியே போயிட்டு ரவாங்கோட எம்பியை போய் பார்த்துட்டு அங்கே தான் போகிறோம். ஆமாம், அடுன்னு பார்த்துட்டு, ஏன்னா நான் பார்க்க பண்ண கால் பண்ணலை வந்ததுக்கு. ஸோ அப்புறம் எதுக்கு அது ஒரு இது வரும், சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஆஃபீஸில் பார்க்கலாம். இப்போ அவங்கள போய் பார்த்துட்டு முதவின் டைஜின்லாம் வாங்கிட்டு தென் அங்கேருந்து அடுத்த பிளான் பண்ணுவோம். ஏன்னா ராத்திரி கோயிலுக்கு போகிறோமோ? போவோம். இல்லை போவோன்ட்டு இல்லை, கேட்குறவங்க கிட்ட போவோம். சிச்சுவேஷன் எப்படி சிச்சுவேஷன் நீங்கள் தாராளமாக உருண்டணும். கைப்படம் கால்படம். ஓகே சரி. இப்போ இப்படியே வெளியேறுமா இல்லை என்னது? ஓகே போவோம். வெளியேறும் தானே? வெளியே வரும். ஆனால் துணினா லாண்ட்ரியில் போடணும்ல. நாளைக்கு காலையில் எது பண்ணிக்குவோமா? கீழே லாண்ட்ரி இருக்கும் போல் பாருங்கள். அப்படி இங்கே போடணும் கோயினோட, இல்லாட்டி கொடுத்து துவச்சிட்டு அவங்க எடுத்து வைக்க சொன்னால் அந்த மாதிரி ஓகே தானே? எதுவும் ஆமாம். யாருக்கிட்ட? ஏதோ டோபியில் கொடுத்து வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுத்து. டோபியா? ஏன்னா இங்கே முன்னாடி மேலே ஒன்று இருக்குது, அந்த மேலே ஒன்று இருக்குது தானே தெரிஞ்சது வேலை ஒட்ட கொடுத்தா டக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். நம்ம வெளியே போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லாம் ஸ்கேல்ல அது போட்டு அது கொஞ்ச நேரம் வேலை தான், ½ அன் ஹவர் வேலை தான் அது. ஓகே மிஷினில் போட்டா வெளியே செய்கிறது தான். கீழே போய் ஸ்டே பண்ணிட்டு வரேன். ஓகே தேங்க்யூ. சாவி இங்கிட்டு இருக்கா? சாவி இல்லை அது இப்போ கீழே எடுத்துக்கோ. பொண்டாட்டியை வந்து வேலை வாங்கி நீங்கள் தான் ஒரு டைலாக் விடுவீங்களே, ஓட்டி வர மார்பில் வந்து புல்லட் ப்ரூஃப் வாங்கினவங்க நீங்கள் பார்க்கலாம். அகன்றிருப்பாங்க அவங்க தான். எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் சொன்னேன் ரவாங் மண்டையை பார்க்க வரேன்னு. ஆனால் மண்டையில் கொண்டையை மறந்துட்டீங்களா? உங்களை கொண்டைனர்லாம் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு வரோம். அவர் மண்டை பார்க்க போகிறோம். அவரை பார்த்தாக்கா இதுக்கு இப்போ ரவாங்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம். இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் மாசாக இருக்கும்னு பார்த்தோம். இது மோப்பு கட்டையோடு இருக்குது. உங்களுக்கு வேண்டிய கொண்டை கிடச்சிச்சா இல்லையா? அந்த கொண்டை எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சு. அது உங்களுக்கா ஃபேவராக இருந்தாலும் உங்கள் ஃபேவரா இல்லையே அப்படின்னு. இதான் உண்மையான மண்டை. எப்படி இருக்கீங்க? ஓகேவா?
சரி இல்லை நீங்கள் இந்த வீட்டு மகாராணி. இருங்க, குளிச்சுட்டு வாங்க. துறவா வேர்த்து கிடுத்து ஊற்றிருங்க. ஏற்ற மாட்டோம், வாடகை வரும். ஆமாம் வாங்க, இதோட ஜேர்னி ஆரம்பிக்குது. ஆ மீட்டிங்கை தூக்கி அக்கலத்தில் வைங்க. மீட்டிங்காக சோறு போடுது. மாமா கடைக்கு போனால் மாமா சோறு போட போகிறாரு. சட்டையை அதுக்குள்ளே போடுறீங்க. அதான் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது நாக்கை கடிச்சு முட்டியை அவங்க பிடிச்சி இப்படி வச்சு இப்படி குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் பின்னாடி பாவனையை பாருங்க. மைக் தப்பி விடுங்க அவங்களுக்கு. அதுதான் கரெக்டு தான், இந்த சைடு தான். கொஞ்சம் திரும்பி நடந்து வாங்க, செதுக்கி இருக்காங்க. அப்போ நாங்கள் செதுக்குனதை தான் ஐடியா எடுத்துட்டு வாங்க வாங்க. இல்லை அதுதான் நம்மளுக்கும் வேணும். ஆமாம் ஆமாம். என்ன பைக்கு? நீங்க பாருங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவங்க பட்டாசு கொண்டு போயிட்டு இதுக்குள்ள திணிக்கிறாங்க. அதான் வைக்கப்படுறாங்க. சுடுங்க. என்னாச்சு, அடைச்சிக்கிச்சோ? உங்களுக்கு நாங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? என்ன சர்ப்ரைஸ் உங்களை எப்போது பார்க்குறதா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். உங்களை எப்போது பார்க்கக்கூடாது, எப்போது பார்க்கறது தாங்க. இல்லை சொல்லாமல் வந்து நீங்கள் புதுசாக ஃபீல் பண்ணணும். சர்ப்ரைஸாக ஆகணும். என்ன வெட்டி எடுத்து வெளியே வச்சிட்டீங்க? அதை கழுவிட்டு கூட்டிடுவேன். சுத்தமாயிருச்சா? சுத்தமாக ஆகலையா? பிள்ளைங்க பாருங்க, அரைச்சிட்டு இருக்கு. அதுலேயே கொஞ்சம் 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு. பிக்குலிங்க போங்க. இல்லைங்க, இதை கூட்டிகிட்டு போயிடுறேன். அவங்க பாய்க்கணும். பரவாயில்ல, கை விட்டு கழுவு சொல்லுங்க. சொல்லுங்க. நீ தான் அடிக்கலாம்னு நினைச்சேன், பங்குலேருந்து விளையாடிக்கலான்னு. பங்கோலேருந்து வெளியாகி திருநோயின்தானை முடிச்சுட்டு, பாகண்டாத்தை முடிச்சுட்டு, சிக்கின்சான் முடிச்சுட்டு, கோலஸ்லாங்கை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். பங்கோரில் உள்ள அப்டேட்டில் இருக்கீங்க நீங்கள். அப்போ என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கல. அதான் இன்ஸ்டாகிராமில் பார்க்காதீங்க அக்கா. டிக்டாக் சரி சொன்னீங்க. யூடியூப் பார்க்கணும். கால் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் யோசிச்சேன், சரி கால் பண்ண வேணாம், சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணேன். அதான் அவர் கிளம்பி டிவியில் வர போகிறேன்னு எப்படி மேக்கப் பண்ணிருக்காங்களா? மேக்கப்லாம் போட்டு சொன்னோட தான் நீங்கள் அந்த மாதிரி மேக்கப் பண்ணி கிளம்பிங்களா? இல்லை, நான் கோயில் இவ்வளோ பார்த்து தானே பண்ணீங்க. என்னோட 3 மணிக்கு 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு காடியில் மாலைலாம் இருக்கு. எங்கே தரீங்க? ரோட்டோரத்தில் அப்படியே இது ஒரு வித்துட்டு இருந்தாங்க பசங்க. இதில் பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்க சொன்னாங்க. ஸோ அங்குள்ள கைங்க கொண்டாந்து இங்கே விட்டுச்சுங்க. அப்புறம் இவங்க அவங்ககிட்ட 20 வெள்ளி கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. 20 வெள்ளி கொடுத்தா உங்களை வாங்கிட்டாங்க 20 வெள்ளி கொடுத்து. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தான்? 20 வெள்ளி தான். மார்க்கெட்டில் அதுதான். சரி, வந்துட்டீங்க, அவங்க பைப் செய்வோம். ஒரு இடத்துக்கு போனால் ஒன்று செய்யணும்ல, இப்போ பைப் செய்வோம். ஓகேதான். இவங்க அவங்க பின்னாடி தண்ணி வெளியாவது இல்லையான்னு அவங்க பார்த்து சொல்லணும். எல்லாத்துக்கும் டாக்கி கொடுத்துருங்க. லைட் அடிக்கிட்டாங்கம்மா. மைக்கில் வேற கொடுத்துட்டீங்க. டிவியில் வர போட்ட ஆர்வத்தில் முதல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டாப், கொஞ்ச நேரம். அவங்க சக்க வராங்க. ஏதாவது ரொம்ப வேலை இருக்கோ இல்லை, கூட்டணும். கழுவிட்டு போட்டு குளிச்சுட்டு அவங்க பயப்படுறாங்க. இதை தப்பு பிடிச்சி சுற்றுவது. நம்ம டிவியில் பயப்படுவோமா? சொல்லுங்க. முக்கியமா இதை போஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, 16 வயசுல வாங்கின புல்லட் ப்ரூஃப் தப்பு இல்லை, இன்ன வரைக்கும் மறையில பாருங்க. எங்கல அவங்க எழுதி வச்சு தான் வந்திருக்காங்க காடியில். என்ன எந்தெந்த கவுண்டரில் நம்ம போடுவோம், அடிப்போம். இது இங்கே வந்து கெனஸ் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரிஜினல். ரெடிங்க ரெடிங்க. நீ பாருங்க பாருங்க. ஆனால் இது நம்மளோட யாகா அத்திராவோட இதில் தான் என்னமோ மாடிஃபை பண்ணி இப்போ என்னமோ செய்யறாங்க.
இது எங்கள் அப்பா சின்ன முந்தி வச்சிருப்பாங்க. அது இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய பம்மு பண்ணி வச்சு அடிச்சு இதேதான். இது பிளாஸ்டிக்ல சைனாவில் செஞ்சுட்டானுங்க. அது ஒரிஜினல். முந்தி வந்து இல்லை, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தமிழில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தமிழில். ஆங்கிலத்தில் வந்து ஸ்டெயின்லெஸ். தண்ணி இருக்குன்னா செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன கஞ்சி எங்க இருக்கும் சின்ன கஞ்சி? அவ வித்துட்டு இருந்தா அவ தேடி கொடுக்குறேன் உங்களுக்கு. பிளான் அடுத்து மசாஜ் அடுத்த நைட்டு ஒரு தமிழ்நாடு கடைக்கு போனால் காசு வாங்குறாங்க, அதை வாங்க மாட்டாங்க. சீனாவில் வாங்குவாங்க. வாங்கலையா? கடை போடுவீங்களா? இந்த கடைக்கே வாங்கல. விஜயநகர்லாம் வாங்கிடுவான். தெரியாது நம்மளே அந்த கடையில வாங்கிடுவான். நான் சொல்லுவேன். வெண்ணில இல்ல. நீ சோனியா அப்படின்னு சோனியா கேமரால பதிவாகணும். இவர் அடிப்பான் பாரு. வேற கனடா. அவன் ஸ்டாண்ட் பை அப்படின்ற மாதிரி சத்தி. இல்ல அது கூட ரெடி வச்சிருந்திருக்காரு கடையில. கருப்பு கடை. அதனால அவன் இனா வேற. ஓகே. அடிடா எல்லாரும் ஒரு மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு 2 அடி அடிச்சுக்கோ. கெட்ட கன்வென்ஸ் பண்ணுங்க. ஆசிக்கு cannot Baron. யாரோ அடிக்கிறாங்க. Come here. Homemade very nice. Goreng. Goreng seafood. அவங்க சொல்லிட்டு அங்கேயே இருக்கு. வெளியே நிற்கிறாங்க கடை. Seafood. Ini very nice. Steam. Boleh lah. Okay. Anak kosong. Okay. தேங்க்யூ. Okay, thank you. அதாவது வந்துருச்சா? நல்ல எத்தனை போட்டிருந்தேனே. ஓகே 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 விட்டுருந்தேன். சாப்பாடு தான் மயக்கம் வந்துருக்கு. ஆள் இல்லையா? லாஸ்ட் கொள்ளணும்னு சொன்னா அதுதான் ஓட பண்ணி கடை உடச்சி சம்பா ரிப்போர்ட். bukan ini kok saja. Bukan ini tak. Ini main mana? Asam boy tadi. Bukan. asam boy ini tadi அவங்க வந்து கோகோ கோலா asam boy கேட்டாங்க. புரியல. வர எக்ஸ்ட்ரா வருது சொல்லிடுவோம். Ini ikan berapa besar? Kecil. Banyak kecil ya? Insan akak-akak. Nah, okey lah. Sama juga. Ini மீன்லாம் Oh, சாப்பிடுவாங்க. ada itu berarti ya? Ya. முட்டை சொல்லி சாப்பிட மாட்டாங்க அவங்க. மீன் அந்த மாதிரி. Okey dah, சாப்பிடுவோம். இது போதும்னே. இங்க அதான் ட்ரெண்டோ. மீன் தான் ஃபேமஸ். ஒரு ஆளுக்கு ஒரு மீன் ஆர்டர் பண்ணிக்குவாங்க. சின்னதாக தான் வரும். Lagi satu. ஒரு ஆள் ஒரு மீன் சாப்பிடலாம் நீங்க. அந்த கடை முதல்ல போனோம். அது பாருங்க சாத்திட்டோம். அந்த போன முதல்ல சொன்னீங்களா KFC பக்கத்துல. சாத்திட்டோம். மீன் தான் ஃபேமஸ். ஒரு ஆள் ஒரு மீன் சாப்பிடலாம். அவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஓ. பேப்பர்லலாம் வந்துருக்காங்க. கடைக்கு டாப் தான். நீ முதல்ல தான் தெரியுது. சரி நம்ம வெளியாகிருக்கோம். பிரச்சனை இல்லை. ரிப்போர்ட் பண்ணாங்க. காடி நம்பர்லாம். Sedikit ya. Ini. மீன் ஸ்பெஷலிஸ்ட்டு எப்படி எப்போதும் நீங்கள் மீனை வந்துட்டு அது சொல்லுவீங்களா அந்த வாயில் வச்சா கரையும் அப்படி நிறைய ரிவ்யூ கொடுப்பீங்களா? இந்த மீன் எப்படி ஆனஸ்ட் ரிவ்யூ
இல்லை ஃபுட்டு சாப்பிடல நீங்கள் கொள்றீங்க ரிவ்யூவில் மெதுவாக சொல்லுவார். இந்த சாஸ்லாம் நல்லா இருக்கு. கடல் மாதிரி வராது. ஆக்சுவலி அந்த கடைக்கு தான் போகிறது, அந்த கடை தான் சாத்தியிருக்கேன். அது வெள்ளனையே போயிடணும். ஒரு 7, 7:30 அவன் 8:15 சாத்திடுவான். இது சில அதோட குவாரம். ஆமாம், இஞ்சி உழப்பா இருக்கு. ஆமாம், இஞ்சி லகி படாசம் ஒன்றும் படாசம் போட்டு வரும். நினைக்கிறேன் ஊசி மிளகாவோட இது இறக்குது. ஒரு நம்ம ஆக்சுவலி சின்னதாக சொல்லணும். இது மீடியம் சொன்னாங்க. இது ஸ்டிச்சிலாம் அப்படின்னாங்க. அதான் அது கம்மிட்டாங்க. இது போட்ட மாதிரி மீன் பிடிக்கிறது உடைக்கணுமா? வாழை ஆடுறேன். வால் துண்டா போடும். சில்லி படி உடப்புனே நோக்கம் இருக்கு. சில்லி படி உரப்பு சாப்பிடுவாங்க. அப்புறம் அது அடுத்து பேசிட்டாங்க. முதல் ஆப்ரேஷன் இங்கே ஆறு அடிக்கிறேன், மண்ணு பிடிக்கிறேன். கட்டாச்சு. வா வா சூப்பர்லாம் என்னமோ சொல்ல வரீங்க. வா 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 வா. ஓகே, ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணுங்க. பாடியை வேற இடத்துல டிஸ்போஸ் பண்ணலாம். சைட்டாக இருக்கட்டும். எல்லாம் சாப்பாடு ஜாமான் தானே. ஓகே. இறைச்சி வண்டி தான் இருக்குங்க. ஈஸி போஞ்சா. ஆமாம், தலைச்சி நல்லா செத உள்ள மீன் தான். சாப்பிட்டீங்களா தலைக்கியா? கொஞ்சம் சாப்பிட்டேன். நல்லா இருக்குதுங்க. சொல்லுவா கடல் இங்கே தான் கவலை கடல் ஆர்டர் பண்ணேன். ஆசிர்வாதி தப்பு ஆனால் நான் ஸ்பெஷலாக ஆசிர்வாதி தேங்க்யூண்ணே. பார்க்கலாம். ஜாமா தப்பமான கடை கடை சட்டை கடை நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு மசாஜ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போதுங்க. மசாஜ் ஏன்னா டயர்டாக வந்திருப்பீங்க. ஆமாம், டயர்டாக வந்திருப்பீங்க. வாங்க வாங்க. அது அது முழுக்க முழுக்க ஐடியா இவர் தான். மாப்பிள்ளை இவர் தான். போட்டிருக்க சட்டை தான். அந்த மாதிரி ஐடியா கொடுத்தது அவர் தான். ரைட்டு. ஸோ உங்களை குளிப்பாட்டி விட்டு நீங்கள் அனுப்பி விட்ருவோம். குளிப்பாட்டியா மசாஜா? மசாஜ் ரெண்டுமே ரெண்டுமே. ஓ, ஸ்பா எல்லாமே இருக்கு. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. படுக்க வைக்கிறேன். ஒரு மாதிரி தான். ஒரு மாதிரி ஒரு மாதிரி இல்லை ஃபுல்லாக எல்லாம் அப்படி தான். kaki banyak kuat sakit. Kalau ini full body. Kalau 1 jam punya body banyak, kaki kurang. Ini kira 1 jam kaki 30 minit shoulder, kaki banyak.
Ini setengah jam. Bang, saya mau atas saja lah, kaki pun. இல்லை இல்லை ஓகே சொல்லுங்கள் Ini pun tak apa lah. apa ini Dah 1 hour dah. ini berapa jam 1 jam 1 jam. 1 jam setengah. 1 jam Setengah. Kalau 1 jam punya ini full body. Tu ada itu 1 jam 1 jam. Kita nak minyak. minyak kasih licin sikit licin கை பார்த்தீங்களா licin 20 bukan. இல்லை நீங்கள் bom dia Apa? sama lah sama sama Sama. Apa dia sana? yang ini dua orang sama tapi pilih lain-lain lah Ya. Boleh. Kamu saya bukan. என்ன pokin lah என்ன கேட்குங்க Oh ya. உங்கள்கிட்ட இருந்து சின்ன பிள்ளை ஏதோ பேசுங்க கேட்க மாட்டீங்களா? எல்லாம் கட்டி. கட்டி கேட்குமா Ini buat berapa? ini dua orang saya kaki Kaki. dua orang 2 orang. tiga 3. Boleh. ini kaki ya Kami kaki. 1 jam. 1 jam நல்லா இருக்கும் Nah. Ini ya. கைங்க வச்சு ஓட்டுதுங்க. ஊரோட் பண்ணுறேன்ற பேரில் என்ன போடுங்கன்னு ஒரு மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வெட்டிடுங்க மாற்றிட்டேன். So sekarang itu kakinya 8 kilo. kasih dia masuk dulu Oh ini 1 jam. Oh. Lapor saya. Oh ini mana? Sama kira. தேங்காய் எண்ணெய் மட்டும் Sini poninya. ஓகே பார்த்து ஒரு ஹவர் சென்று உங்களை சந்திப்போம் கீழே பார்க்குறேன். பாய் பார்த்துக்கோங்க தேங்க்யூண்ணே தேங்க்யூ ஓ இன்னும் பேலஸ் மாதிரி கட்டியிருக்கான் Sama sejuk ah. Ekor. உடம்பு சரியில்லாமலாம் அன்னைக்கு இருந்துச்சு. நீங்கள் தூங்கிட்டீங்க தூங்கிட்டேன். அவங்க உங்களை என்னென்ன பண்ணணும் ஓகேண்ணே விட்டு வந்துட்டீங்க மத்துரு போட்டீங்க அவங்க டக்கம் விட மாட்டேன் இது உங்களுக்கே நீங்க ஒடியாண்டு உயிருக்கு பயந்து முடிச்சுட்டு அருமையான ஒரு டீ அந்த மாதிரி என் பொண்ணாச்சுன்னா அமுத்தி விட்டுச்சுன்னா நாளைக்கும் ஓகே நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா என்ன சொன்னேன் இல்லை தூங்காம தான் இருந்தேன். கால் முதுகு செஞ்சால் முடிச்சிருந்தேன். காலுக்கெல்லாம் இறங்குற டைமில் தூங்கிட்டேன் நினைக்கிறேன். எனக்கே தெரியல. மேல் ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோரில் வர ஓகேவா ஓகேண்ணே அண்ணா ஓகேவா போதா இல்லை செம்ம வேகமாக அமுக்கிறா வலி வலி பாட்டு பாடுறாங்க உள்ள போரிங்கா இருக்கு பாடுன்னு கேடிவி தண்ணி அடிக்கிற இடம்லாம் இருக்கு ஓ போமா சொன்ன நல்ல இளையராஜா பாட்டா பாடுன்னு இப்போ பாடுறான்னு பாட ஆரம்பிச்சோம். நம்ம போய் இது பாட்டு கேட்போம் மணியாச்சு இளையராஜா பாட்டு போய் படுத்துங்க. நான் இங்கேயே தூங்கிட்டேன் பாரு. போயிட்டு ஒரு சுடுதண்ணில் குளிச்சுட்டு ஆமாம் கவுந்தோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நல்லா இருக்கும். காலையில் இல்லை 4 மணிக்கெலாம் நான் எழுந்திருவேன். 4 மணிக்கு எழுச்சி பாத்ரூம் போயிட்டு திருப்பி தூங்கிடுவேன். அவசரம் இல்லை டைப் ஃபாலோ பண்ணுறீங்களா டைம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சுத்தேஷ் கல்படுத்திடுவாங்க. ஓகே சுத்தேஷ் தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவ பிச்சுமா நான் தூங்க பார்க்குறேன் பிச்சு அமுக்குறான். ஆமாம் வலி இருக்குண்ணே. அது கேட்க நே
இங்கே கேட்டுச்சு. ஓகே தேங்க்யூ. பச்சக் பச்சக் சாத்திட்டான் போல. போனோம். போகும்போது தான் வந்து இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காமிச்சிருங்க. ஓ இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு. இன்னொன்று ஒரு நேற்று இன்னைக்கு இதில் இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபேமிலி தெரியுமா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலான தாடிலாம் வச்சுக்கிட்டு அந்த இவங்க தான் இந்த தாடி வச்சவங்க தான் அவங்க ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அறிவர்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பாருங்க, எல்லாம் செய்கிறாங்க. பாட்டி அம்மா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி, கசின்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எடிக்கேட்டடாக அந்த மாதிரி ஃபேமிலி, ரொம்ப எடிக்கேட்டடாக க்ளோஸாக. வீட்டு வாசல்லையே வந்து அவங்க வீட்டோட ஹிஸ்திரிலாம் போட்டிருக்காங்க. எப்போ செஞ்சாங்க, யார் செஞ்சா, அப்பா பேர், தாத்தா வந்து பெரிய வாத்தியார், பேர் அவங்க அப்பா இறந்தவங்க பெரிய வாத்தியார். ரேடியோவை தட்டி விட்டுட்டு கிச்சனில் தட்டி விட்டு ஹாலில் இருந்தீங்கன்னா இது கேட்பாங்க, பாட்டி என் வயசு ஆகுது, எதுக்கு ஏன் நீ இங்கே இருக்கிற, எதுக்கு அங்கே தட்டி விட்ட, ரேடியோ தட்டி விட்டா ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்து கேளு, கேட்கலன்னா அழைச்சிரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வேஸ்ட் அந்த மாதிரி ஃபேன் எப்போ தட்டணும், லைட் எப்போ தட்டணும், அந்த மாதிரி கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அங்கிளோட ஒய்ஃபு என்னோட பழைய வீடியோவிலேருந்து எல்லா கதையும் சொல்கிறாங்க. அவங்க பாட்டிக்கும் தெரியுது. ஸோ அவங்க ஜோக் சொல்லும் போது இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, ஹஸ்பண்டுக்கு தெரியுது, பிள்ளைங்களுக்கு தெரியுது, பொண்ணு பிள்ளைங்களுக்கு, ஆம்பளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அந்த ஃபேமிலி என்னைய டிவி மட்டும் இல்லை, யூடியூப்பில் என்னென்ன போடுறது, டிக்டாக்லன்றது ரொம்ப நாளாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உள்ள வீடியோ இல்லை, பழைய வீடியோலாம் சொல்கிறாங்க. போஸ்ட் கோவிட், ப்ரீ கோவிட் பழைய வீடியோங்களாம் அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் இங்கே போனீங்க தெரியுமா, ஓடிசி பழகுனீங்க, எல்லாம் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது லைக் ஓகேலா இவங்க இந்த மாதிரி ஆகலாம். ஆக்சுவலி அது அவங்க பேசுறது கேட்டாலும் தெரிஞ்சு நான் சில சமயம் வீடியோவில் கொஞ்சம் நினைப்பேன். பட் இவங்கெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பிள்ளைங்க அன்னைக்கெல்லாம் பார்க்குறாங்க, லைக் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கொட்டையெல்லாம் இத்தனை வருஷம் கொட்டையில பார்த்தோம். இன்னைக்கு வர்றதை நம்ம வர்றதை வந்து சந்தோஷமாக நான் சமைச்சு தரேன் அப்படிலாம் செய்கிறாங்கன்னா அப்போ அந்த வீடியோலேருந்து அவங்களுக்கு என் மேலே மரியாதை இருக்குது. சில பேர் நம்ம பார்ப்போமே, லூசு பையன் கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைப்போம் அந்த வீடியோவை பார்த்து. அந்த மாதிரி யாரும் நம்ம வீட்டுக்குலாம் வர விட மாட்டோம். பட் இவங்க அப்படி இல்லை, வாங்க இன்னொரு நாள் இருந்தால் ஓகே அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ மீன் டெய்லி ஒரு இடத்துலையும் ஒன்று கற்றுக்குறாங்க, ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க. யோசித்தேன் நம்ம சும்மா கொண்டேன்னு வீடியோ ஷோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி சுற்றணும். பட்டு ஆளுங்க நம்மளை பார்த்துக்கிற விதம், நம்மளை ஜாகா பார்க்குற விதம், அவங்க நம்மகிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற ஒரு ரியலைசேஷன் இருந்துச்சு. என்னமோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். மனுஷனுங்க வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இவ்வளோ பாசம் காமிக்கிறாங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் சிவா நான் ரொம்ப இதாகிட்டேன். யாருக்கையும் ரொம்ப பேசுறதில்ல, எங்கேயும் வெளியே போகிறதில்ல, வீடு வேலை மக்கள் ஒரு கூடி போடுறது கடல். ஸோ தனிமையை கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய மீட் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. இப்போ இது இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி போகும்போது அந்த ஃபயர் இன்னும் இருக்குது அங்கே. இப்போ தான் அது வந்து பேசுகிறேன் ஆளுங்கள்ட்ட பொறுப்பு. இது பாரிபுத்த அளவில் பையன் சொல்கிறானே, அவன் பிள்ளைலாம் இருக்குது. சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த வீடியோ தானே பார்த்துட்டு நான் சொன்ன ஃபேவரட். நான் தம்பி என்ன சார் சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கும் போது என்ன இப்போ தானே வீடியோ ஷூட் பண்ணேன். 12 வருஷம் ஆச்சுண்ணே, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போன்னு. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா ஹரி பவுடருக்கு அப்புறம்ல அந்த ஷூட்டிங்லாம் செய்யாது. ஃபோட்டோகிராஃபிலாம் தெரியுது ஆளுங்களுக்கு. நேற்று உள்ள ஆள் அந்த பொண்ணு ஒன்று பெரிய பொண்ணு இருக்கு, அது சொல்லுது நான் 16 வயசில் வந்துட்டு உங்கள் கூட கல்யாணத்தில் ஃபோட்டோ பிடிச்சேன். எனக்கு கல்யாணத்தில்
சொன்னேன் கல்யாணம் ஷூட் பண்ணுறேன்னா அப்போ ஃபோட்டோகிராஃபியில் செய்வேன், அப்போ யாருக்கும் தெரியாதுன்னு. இல்லை அப்படிங்க ஃபேமஸ் தான், நான் அப்பயே உங்களை பார்த்து சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் கோவிலுக்கு முன்னுக்கு நான் பங்கூரில் பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருந்துருக்கேன், ஒரு கேன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒண்டியாக உட்காந்துருக்கேன் திருவிழா டைமு. அவன் ஒண்டியாக நடந்து போயிருக்கான், நீ பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இது மாதிரி இவர் இருக்காருன்னு ரகசியமாக வந்து பேசலையா, ஃபோட்டோ பிடிச்சி ஃபேமிலி குரூப்லலாம் அனுப்பி ஒரு யாரை பார்த்தேன் அவரை தனியாக உட்காந்துருக்கிறாரு எல்லாம் சொல்லுங்க. இத்தனை வருஷத்துக்கு முந்தையே பார்த்துட்டேன், இவங்களையும் பார்த்துட்டேன். இப்போ உங்களை நேராக பார்க்குறேன் திருப்பி வீட்டில். வெரி நைஸ் தான். இந்த ட்ரிப் நாளால் திருப்பி செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஆனால் இது முடிச்சிட்டேன்னா மலேசியாவில் எந்த மூலையாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்றுனா இந்த இடத்துல ஆள் தெரியுமான்னு நீங்கள் வந்துட்டு தகுதிமான்ட்ட கேட்கலாம். எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுங்கண்ணா இப்போ என்ன செய்யணுன்னு அப்படின்னு நிற்கிற பயணங்களாக இருப்பாங்க. ஆமாம், என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்கள், அந்த மாதிரி பயணங்க. காசு பணம் இல்லாம சுத்தும் நண்பே